நண்பர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்வரை உலக பொருளாதாரத்தில் ஒரே ஒரு நாணயம்தான் பேரரசு போல ஆட்சி செய்தது, அமெரிக்க டாலர். யார் வலிமை பெற வேண்டும் என்றாலும் அந்த டாலரின் முன் தலை குனிய வேண்டிய அவசியம் இருந்தது. ஒவ்வொரு நாட்டின் கருவூலமும் அச்சிட்ட நோட்டுகளால் நிரம்பி, இதுதான் உலக நாணயத்தின் கடவுள் என்ற பெயரை அது தன் தோளில் சுமந்தது. எண்ணெய் வேண்டுமா, டாலர் கொடு. தங்கம் வேண்டுமா, டாலர் கொடு. ஆயுதம் வாங்க வேண்டுமா, தொழில்நுட்பம் பெற வேண்டுமா, எங்கு சென்றாலும் ஒரு மந்திரச் சொல்லைப் போல டாலரே வேலை செய்தது. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் அமெரிக்க நோட்டு ஒரு நாட்டின் கொடியைப் போல அசைந்தது. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த பெரிய மாற்றத்தின் ஆணிவேரில் நின்றது இந்தியா. ஒரு காலத்தில் கடன் பெற வெளிநாடுகளின் முன் கையை நீட்டிய இந்தியா, இப்போது அதே இந்தியா டாலரின் அடித்தளத்தை குலுக்கி பார்க்கும் அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. நண்பர்களே, இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை. நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள். இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுகிறேன். நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இந்த கதையின் தொடக்கம் உலக பொருளாதாரம் மீண்டும் குலைந்த அந்த கொடுந்தொற்று காலத்தின் பின்னரே. ஒவ்வொரு நாடும் தன் பொருளாதார மூச்சை காப்பாற்ற களம் இறங்கிய போது அமெரிக்கா மழை போல் பணத்தை அச்சிட்டது. ஐரோப்பா கடும் பணவீக்கத்தில் சிக்கித் தவித்தது. சீனா தன் நம்பகத் தோற்றத்தை இழந்தது. அப்படிப்பட்ட வேளையில் யாரும் பெரிதாக கவனிக்காத அளவுக்கு அமைதியாக ஒரு தந்திரமான அசைவை இந்தியா போட்டது. அந்த அசைவு டாலரை அதன் சொந்த தரையில்தான் மிஞ்சி வெல்வது. இந்தியா நன்றாக தெரிந்து கொண்டிருந்தது. இன்றைய உலகில் போர்கள் துப்பாக்கியால் அல்ல, பொருளாதாரத்தால் தான் வெல்லப்படுகின்றன. அதனால்தான் இந்தியா ஆயுதம் அல்ல, கொள்கையை எடுத்தது. அமெரிக்கா பொருளாதார தடை விதிப்புகளை ஆசாரமாய் பயன்படுத்தி ரஷ்யாவை ஒடுக்க முயன்ற சமயத்தில் இந்தியா எல்லோரையும் திகைக்கச் செய்து ரஷ்யாவிடம் மலிவான கச்சா எண்ணெயை வாங்க ஆரம்பித்தது, அதிலும் டாலரை தவிர்த்து. மேற்கத்திய ஊடகங்கள் சலசலப்பாக எழுதியது, இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராகப் போகிறது என்று. ஆனால் இந்தியா விவாதத்தில் இறங்கவில்லை. சிரித்தபடியே, எங்கள் நாட்டின் நலனுக்கே ஏற்றதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னது. அந்நேரமே உலகம் புரிந்து கொண்டது, இந்தியா இனி யாருடைய கையிலிருந்தும் நகரும் மேசை பொம்மை அல்ல, அவன்தானே ஒரு வீரன். அதன்பின் விளையாட்டு ஆழமடைந்தது. இந்தியா ரஷ்யாவோடு மட்டும் அல்ல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளோடும் உள்ளூர் நாணயங்களில் வர்த்தகம் செய்யத் தொடங்கியது. ஆரம்பத்தில் இந்த ஒப்பந்தங்கள் சிறியதாகவே தோன்றின. ஆனால் அதன் அலைவீச்சு பெரியது. ஏனெனில் ஒவ்வொரு முறை யாராவது நாடு இந்தியாவுடன் டாலரின்றி வாணிபம் செய்ததுமே அமெரிக்க பொருளாதாரத்தின் ஒரு ஆணி தளர்ந்தது. உலகை பட்ஜெட் பினாகும் டாலர் மூலம் திரும்ப பிடித்த அமெரிக்காவின் முன் டாலர் இல்லாமலும் உலகம் இயங்கும் என்று சொல்லிய முதல் பெருநாடு இந்தியாதான். இங்கேதான் பிரிக்ஸ் எனும் கூட்டணியின் பங்கு துளிர்க்கிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகியவை இணைந்த இந்த மேடை ஆரம்பத்தில் ஒரு சாதாரண பொருளாதார களம். இன்று அது அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது. ஏன் என்றால் யாரும் நினைக்கவே துணியாததை நினைத்தது, டாலருக்கு நேரடியாக சவால் விடப்போகிறது என்று. இந்த பெரிய விளையாட்டில் இந்தியாவின் பங்கு நாளுக்கு நாள் மையமாகிக் கொண்டிருக்கிறது. முன்பு சீனாவே முகம். ஆனால் இந்தியாவின் தலைமைத்துவமும் உலகத்தில் உருவாக்கிய நம்பகத் தோற்றமுமே இன்று இந்த கூட்டணிக்கு புதிய திசை. இந்தியாவின் பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இணைந்து, மேற்கத்தோடு பகையில்லை, நமக்கென பாதை வேண்டுமே, அப்படியா, அதை நாமே அமைப்போம் என்ற நுண்ணிய சமநிலையை பேணிச் செல்கிறார்கள். அதனால்தான் ரஷ்யாவுடன் வாணிபம், அமெரிக்காவுடன் தொழில்நுட்ப கூட்டுறவு, சீனாவோடு கடின தூரம், இவையனைத்தையும் சமமாக நடத்தியும் இந்தியா மரியாதை இழக்காமல் முன்னேறுகிறது. இதைத்தான் அமெரிக்கா இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாடு தொடர்ந்து டாலர் மாற்றிக்கொண்டு தன் நாணயத்தில் அல்லது பிரிக்ஸ் சூழலில் பரிமாற்றம் செய்யத் தொடங்கினால் அதன் தாக்கம் எங்கே விழும்?
நேராக அமெரிக்க கருவூலத்தின் மீது. ஏனெனில் டாலர் பயன்படுத்தும் அளவு குறைய அதன் உலக பயன்படுத்து மதிப்பு சிறிது சிறிதாக திரள்கிறது. அதுவே இப்போது நடக்கிறது. அமெரிக்க பொருளாதாரத்தில் சலனங்கள் அதிகரிக்கின்றன. சில வங்கிகள் தடுமாறுகின்றன. பணவீக்கம் தலை தூக்குகிறது. முதலீட்டாளர்கள் பார்வையை இந்தியா போன்ற உயர்ந்து வரும் சந்தைகளுக்கு திருப்புகிறார்கள். இந்தியாவோ சுதந்திரமான பொருளாதார சக்தியாக மாறினால்தான் புதிய யுகத்தை யார் வேண்டுமானாலும் வெல்ல முடியும் என்ற உண்மையை முன்னமே உணர்ந்தது. அதனால்தான் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி போன்ற பழைய கட்டமைப்புகளின் கயிறுகளை தளர்த்தியபடி நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு புதிய பொருளாதார கதையை எழுதத் தொடங்கியது. பிற நாட்டு மக்கள் கடன் கண்ணியில் சிக்கும்போது இந்தியா சில துறைகளில் கடன் வழங்குபவராக மாறியது. ஆசியா, ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்காவின் பல நாடுகள் இன்று இந்தியாவின் கைப்பிடியை தேடுகின்றன. காரணம் ஒன்றுதான். இந்தியா டாலரின் நிழல் விட்டு வெளியே வந்து தன் பாதையை தானே அமைத்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு எல்லாம் கேட்ட பிறகும் உங்களுக்கு இந்த கதை சுவையாக தோன்றினால் இந்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்கள். ஏனெனில் பின்னர் சொல்லப்போகும் விளக்கங்கள் பொருளாதார போர் என்பதே இப்படி சக்தி வாய்ந்ததா என்று உங்களை ஆச்சரியப்படுத்தும். இப்போது கேள்வி, டாலரின் முடிவு வரப்போகிறதா? பிரிக்ஸ், அதில் இந்தியா முக்கிய கதாபாத்திரம். அமெரிக்காவுக்கு நூற்றாண்டுகள் பிடித்த பொருளாதார பேரரசை சாய்க்க முடிகிறதா? பதில், இப்போதே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஒருபோதும் இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஏனெனில் இந்தியா கால் தாழ்த்திய பாதை இப்போது திரும்ப முடியாத வழி. சமீப காலத்தில் பல நாடுகளுடன் ரூபாயில் கணக்கு செட்டில்மெண்ட் செய்ய இந்தியா வாயிலை திறந்திருக்கிறது. இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் போன்ற அண்டை நாடுகள் ரூபாயிலேயே இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்யத் தொடங்கியுள்ளன. இது ரூபாய் இனி உள்ளூர் காகிதம் அல்ல, பிராந்திய பரிமாற்ற ஆற்றலாக மாறுகிறது என்ற வலிமையான சைகை. இந்த போக்கு விரிவடைந்தால் டாலரின் ஆதிக்கம் படிப்படியாக மங்கும். இதே சமயம் பிரிக்ஸ் நாடுகள் மற்றொரு தைரியமான படியை எடுத்து வைத்துள்ளன. ஒரு கூட்டு நாணய கட்டமைப்பை ஆய்வு செய்யத் தொடங்கியுள்ளன. பிரிக்ஸ் நாணயம் என்ற யோசனையின் நோக்கம் என்ன? டாலரை தவிர்த்து இருதரப்பு மற்றும் பன்முக வாணிபங்களை உள்ளூர் பிராந்திய மாற்றுச் சாளரங்களில் நடத்துவது. இந்த திட்டத்தில் சீனாவின் தாக்கமும் ரஷ்யாவின் மோதலும் இருந்தாலும் நடைமுறை, சமநிலை, நம்பகத்தன்மை ஆகிய மூன்றின் முகமாக இந்தியாவே உருவெடுத்து நிற்கிறது. அதனால்தான் இந்த கூட்டமைப்பின் வெற்றி இன்று இந்தியாவின் புகழோடு மையமாக இணைந்து நிற்கிறது. இது போரின் யுகமில்லை, வளர்ச்சியின் யுகம் என்று இந்திய தலைமை கூறியபோது உலகம் உணர்ந்தது. இந்தியா வெறும் பேசுவதில்லை, திசை காட்டுகிறது. இதன் விளைவாக அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள பல பெரிய பொருளாதார வல்லுநர்கள் இந்தியா இன்று புதிய சமநிலைப்படுத்தும் சக்தி என்று வெளிப்படையாக கூறத் தொடங்கினர். எந்த பொருளாதார கூட்டணியையும் சமப்படுத்தக்கூடிய திறன் இந்தியா பெற்றிருக்கிறது. இது ஒரு சாதாரண மைல்கல் அல்ல. ஒரு காலத்தில் டாலரின் விலையை பார்த்தே தன் கொள்கைகளை மாற்றிய நாடே இந்தியா. இன்று அதே இந்தியாவுக்கு டாலரின் விலை நகர்வில் கூட பாதிப்பை உண்டாக்கும் நம்பிக்கை உருவாகியுள்ளது. ஒரு காலத்தில் சர்வதேச மன்றங்களில் இந்திய பிரதிநிதிகள் கேட்க மட்டும் அழைக்கப்பட்டார்கள். இன்று அங்கே இந்தியா கேட்கவும் கேட்டுக்கொள்ளவும் செய்கிறது. வெளியுறவு மேடைகளில் இந்தியா தடுமாறாது தன்னம்பிக்கையோடு உரைக்கிறது. நம் விதியை நாமே எழுதுவோம். முக்கியமாக இந்த வெற்றி எந்த எல்லைப் போரில் கிடைத்த பலன் அல்ல. இது சிந்தனைக்கும் விவேகத்திற்கும் கிடைத்த வெற்றி. டாலர் எதிர்ப்பு, பிரிக்ஸ் ஆதரவு என்ற சோல் கேம் அல்ல இது. நாம் எங்களை உயர்த்துவதற்காக விளையாடுகிறோம் என்ற சமாதான பாதை. அதனால்தான் பல நாடுகள் இந்தியாவின் பின்னால் நிற்கின்றன. இந்திய கொள்கையின் 3 தூண்கள் அமைதி, சமத்துவம், வளர்ச்சி, இவைதான் உலக நம்பிக்கையின் காரணம். இன்று புதிய வளர்ச்சி வங்கி என்று அழைக்கப்படும் பிரிக்ஸ் வங்கி பல திட்டங்களை உள்ளூர் நாணயங்களில் நிதியளித்து வருகிறது. இதன் அலைவீச்சு எதிர்காலத்தில் பெரிதாக தெரிய வரும். ஏனெனில் இது அமெரிக்க டாலர் சார்பின்மையை நேரடியாக தகர்க்கும். மேலும் சுவாரஸ்யமான உண்மை, இந்த வங்கி மேலாண்மையில் இந்திய பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றனர். அதாவது, ஒரு காலத்தில் விதிகள் கேட்டு நடக்க வேண்டியவர்கள் இன்று விதிகளை வடிவமைக்கிறார்கள்.
இது பொருளாதார கதை மட்டுமல்ல, இது பொருளாதார சுதந்திரம் என்ற புதிய அத்தியாயத்தின் தொடக்கம். ஒரு நாடு தன் நிறைவை அடைய வேண்டுமென்றால் தன் நாணயத்தின் மேல்தானே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதை இந்தியா நிரூபித்திருக்கிறது. வலிமை வெளியிலிருந்து தரப்படுவதில்லை, உள்ளிருந்து உருவாக்கப்படுகிறது. அந்த வலிமையை இந்தியா கட்டிக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மந்த நிலையின் நிழலில் நடுங்கிய நேரத்தில் இந்தியா சாதனை வளர்ச்சியை பதிவு செய்தது. அமெரிக்காவின் சில வங்கிகள் தடுமாறிய நேரத்தில் இந்திய பங்குச்சந்தை புதிய உச்சங்களை தொடர்ந்தது. ஐரோப்பிய நாடுகள் பல சிக்கல்களில் சிக்கியபோது நாங்களே சமாளிப்போம் என்ற நம்பிக்கை இந்திய மக்களின் குரலில் ஒலித்தது. இவை அனைத்தும் சேர்ந்து சொல்லும் செய்தி ஒன்றே: இந்தியா இன்று உலக ஈர்ப்பு மையமாகவும் புதிய பொருளாதார கூம்பில் மையக்கல்லாக மாறுகிறது. டாலர் எதிர்ப்பு, பிரிக்ஸ் ஆதரவு என்ற இந்த போராட்டத்தில் இந்தியா ஒரு சாதாரண வீரன் அல்ல, தீர்மானம் கூறும் சக்தி. அமெரிக்கா இன்று இந்தியாவை புறக்கணிக்க முடியாது. ஒரு காலத்தில் சர்வதேச அமைப்புகளின் கோப்புகளில் ஒரு எண் போல இருந்த இந்தியா இன்று உலகக் கொள்கைகள் எழுதும் மேசையில் நேராக அமர்ந்திருக்கிறது. அடுத்த முறை யாராவது கேட்பார்கள், யார் வென்றார்கள், டாலரா பிரிக்ஸா என்றால் நேர்மையான பதில் இதுவாக இருக்கும்: வென்றது இந்தியா. ஏனெனில் இந்தியா விளையாட்டின் அர்த்தத்தையே மாற்றி வைத்துவிட்டது. இந்த கதை இங்கே முடிவதில்லை. இது டாலர் நாணயம் என்ற வட்டத்தில் இருந்தும் மேலே செல்லும் ஒரு சிந்தனையின் வெற்றி. ஒரு நாடு தன்னம்பிக்கையை சேர்த்து கொண்டால்தான் உலகம் மாறும் என்பதை இந்தியா உலகிற்கு நிரூபித்திருக்கிறது. அந்த நம்பிக்கை இன்று இந்தியாவின் கையில் இருக்கிறது. அதற்கு பெயர் டாலர் எதிரே பிரிக்ஸ், இந்தியாவின் வெற்றி.